வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இப்ப நீ வருவியா மாட்டையா அதை மட்டும் சொல்லு. ரிசீவரின் வழியே வழிந்த நண்பனின் கராரான குரலை கேட்ட பரிஷத்திற்கு சிரிப்பு மூண்டது. 2 நாட்களுக்கு முன்னர்தான் லண்டனில் இருந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்திருந்த பரிஷத்திற்கு தலைக்கு மேல் வேலைகள் காத்து கிடக்கின்றன. இன்னமும் அம்மா அப்பாவிடமே கூட ஆற அமர உட்கார்ந்து பேச முடியாத அளவுக்கு டைட் ஷெட்யூலில் இருந்தான். அப்படி காலில் சக்கரம் கட்டாத குறையாக ஓடிக்கொண்டிருந்தவனுக்கு தன் இனிய நண்பன் அசோக்கிற்கு கால் செய்து பேசவோ நேரில் சந்திக்கவோ ஏது நேரம். ஆனால் 2 வருட பிரிவிற்கு பிறகான நண்பனின் சந்திப்பிற்கு ஏங்கிக் கொண்டிருந்த அசோக்கிற்கு அவன் பிரச்சனை புரியவில்லை. 10 நாட்கள் பொறுத்து கொண்டால் பரிஷித் சற்று ஃப்ரீயாகி விடுவான். சொன்னால் அசோக் குதிக்கிறான். என்னடா, லைனில் தான் இருக்கிறாயா அல்லது மீண்டும் உன் லேப்டாப்பினுள் மூழ்கிவிட்டாயா என்ற அசோக்கின் எரிச்சலும் கிண்டலுமான தொனியில் பரிஷித் சட்டென கலைந்தான். டேய் அசோக், புரிந்து கொள்ளேண்டா. இன்னைக்கு என்னால் பார்ட்டிக்கு வர முடியாதடா. இங்க ஆஃபீஸில் ரொம்பவும் பிஸி ஷெட்யூல்டா. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீடா. நெக்ஸ்ட் வீக் வி வில் மீட் சர்டன்லி என மேலும் தாஜா பண்ணி நண்பனை ஒரு வழியாக கூல் செய்துவிட்டு மீண்டும் தன் வேலைகளில் மூழ்கினான் பரிஷித். காரை ரிமோட்டால் லாக் செய்துவிட்டு திரும்பினான் பரிஷித். கருத்தடர்ந்திருந்த கேசம் அகன்ற நெற்றியில் சற்றே புரண்டு விஷமம் செய்ய அதை ஸ்டைலாக கோதியவன் அணிந்திருந்த கருநிற கோட் அவனது நிறத்தை தூக்கி காட்ட, சீரான நடை கம்பீரத்தை உயர்த்தி காட்ட, அணிந்திருந்த ரேபானை கழற்றியபடி வந்தவனை பார்த்து கொண்டிருந்த அசோக்கின் விழிகள் விரிந்தன. லண்டனில் இருந்து திரும்பியவனின் மெருகு முன்பை விட பன்மடங்கு பெருகி இருப்பதை அளவிட்டவன் அன்புடன் விரைந்து வந்த நண்பனை நட்புடன் அணைத்து கொண்டான். வா பரிஷித், கடைசி நேரத்தில் வர முடியவில்லை என்று விடுவாயோ என்று சின்னதாய் பயந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் உள்ளூர ஒரு நம்பிக்கை உறுதியாய் சொன்ன பிறகு பின் வாங்க மாட்டாய் என்று. வாடா, உள்ள போகலாம் என நண்பனை அழைத்து சென்றான். பரிஷித்திற்கும் அசோக்கை கண்டதில் சந்தோஷமும் உற்சாகமும் பெருகின. 2 வார காலமாக அசோக்கை சந்திக்க முடியாத அளவிற்கு சொந்த பிசினஸ் ஒர்க்ஸ் அவன் காலை கட்டி போட்டிருந்தன. உடனடி முக்கிய வேலைகள் முடிந்து எல்லாம் ஒரு ஒழுங்கிற்கு வந்தவுடன் அப்பா அம்மாவுடன் 2 நாட்களை ஆசை தீர கழித்தவனுக்குள் அசோக்கை பார்க்கும் ஆவல் அதிகரித்தது. அதற்கேற்றாற் போல அசோக் பார்ட்னராக ஒருவரை சேர்த்து கொண்டு தான் வெற்றிகரமாக நடத்தி வரும் பிரம்மாண்ட நகைக்கடைக்காக தயாரித்த விளம்பரத்திற்கான ப்ரீவியூ ஷோவிற்கு அழைக்கவும் கண்டிப்பாக வருவதாக கூறி தோ உற்சாகத்துடன் கிளம்பி வந்தும் விட்டான். அசோக்கின் தந்தை பெரிய பிஸ்னஸ்மேன் என்றாலும் அசோக்கிற்கு தனியே பிஸ்னஸ் செய்ய வேண்டுமென ஆவல். 2 ஆண்டுகளுக்கு முன் அசோக் நகைக்கடையை தொடங்கிய சமயம் பரிஷித் லண்டன் சென்ற புதிது. பரிஷித்தின் தந்தையாருடைய நெருங்கிய நண்பர் திடீரென மறைந்துவிட அவரது மகன் கம்பெனி நிர்வாகத்தை திடீரென ஏற்க நேரிட்டு தடுமாறிய சமயத்தில் அவன் தனது உயிர் நண்பனான பரிஷித்தை அழைக்க, பெற்றோரும் முழு மனதோடு ஆமோதிக்க பரிஷித் லண்டன் சென்று கூடவே இருந்து எல்லாவற்றையும் சீர் செய்துவிட்டு நிர்வாகத்தின் நெளிவு சுழிவுகளை அக்குவேறு ஆணிவேராக நண்பனுக்கு உருவேற்றுவிட்டு அப்படியே பல நாடுகளையும் சுற்றி பார்த்துவிட்டு இப்போதுதான் இந்தியா திரும்ப நேரிட்டது. டேய், நம்ம விளம்பரத்தை பார்த்து உன் அபிப்பிராயத்தை சொல்லு என அசோக் தோளை தட்ட, பழைய நினைவுகளில் இருந்து மீண்ட பரிஷித் இளம் முறுவலுடன் விளம்பரத்தில் பார்வையை பதித்தான். பதித்த பார்வை பதித்ததுதான். இமைக்க கூட மறந்து விட்டவனாய் அமர்ந்து விட்டான் பரிஷித். அழகும் கம்பீரமுமான கோவில் மனதை கொள்ளை கொள்ள அந்தி மயங்கி இருள் ஆக்கிரமிப்பை மெல்ல தொடங்கும் வேளையில் கார்த்திகை தீபமாய் அக்கோவில் முழுவதும் அகல் விளக்குகளும் சர விளக்குகளும் குத்து விளக்குகளும் தன் முத்து சுடர் மூலம் ஒளி பரப்ப அவ்வழகிய சுடர் ஒளியில் பொன் குலுசணிந்த 2 பொன்னிற பாதங்கள் குளத்து படிக்கட்டுகளில் இறங்கி நீரில் நனைகின்றன. பின் மெல்ல குனிந்து குளத்து நீரை தன் செங்காந்தல் விரல்களால் அள்ளி எடுத்து சிறிது தன் உச்சியில் தெளித்து கொண்டு நிற்கிறாள் அழகு பெண்ணொருத்தி. பார்த்து கொண்டிருந்த பரிஷத்தினுள் ஏதோ
அலைவது போன்ற உணர்வு. அவனது விழிகள் அப்பெண்ணில் ஆழப் பதிந்தன. அழகிய குங்கும நிற பட்டுப் புடவை பாந்தமாய் அவளது பொன் மேனியை சுற்றித் தழுவியிருக்க, நகைக்கடை விளம்பரத்திற்கே உரிய இலக்கணப்படி உயர்வான ஆபரணங்கள் பொருத்தமாய் கருத்தை அள்ளும் டிசைன்களில் அவளது மேனியை ஆசையுடன் ஸ்பரிசித்து அந்த கர்ப்பத்தில் மேலும் பிரகாசமாய் ஜொலித்தன. தலை நிறைய பூச்சூடி, முகத்தில் நெற்றிப் பொட்டிற்கும் கீழே குங்குமம் சிறு கீற்றலாய் பிரகாசிக்க, அதைவிட அதிக பிரகாசம் அவளது கருவிழிகளிலும் ரோஜா நிற இதழ் சிரிப்பிலும். பரிஷித் தன்னை மறந்தவனாய் விளம்பரத்தில் ஆழ்ந்திருந்தான். முழுக்க முழுக்க தீப ஒளியில் அவள் அணிந்திருந்த பொன் நகைகளுக்கு இணை அல்லது அவளது பொன்னிறம் இணையாய் அவளது பொன்னிறம் மின்ன, அவளது அழகு திருக்கோலம் அவனது சிந்தையை கொள்ளை கொண்டது. சுவாமியை விழி மூடி வணங்கும் அவளையே விழி இமைக்காமல் பார்த்திருந்தான் பரிஷித். அர்ச்சனை செய்துவிட்டு கூடையை வாங்கும் அப்பெண்ணின் பேச்சு குரல் கேட்டு பார்வையை திருப்புகிறாள். என் மகளுடைய திருமணம் தட்டி கொண்டே போகிறது சுவாமி. சீக்கிரமே அவளுக்கு திருமணமாக வேண்டுமென அவள் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள் என வாட்டமுடன் கூறி அர்ச்சனையை நீட்டிய ஒரு பெண்மணியையும் அவள் அருகில் நிற்கும் பெண்ணையும் கண்டு நட்புடன் புன்னகைக்கிறாள். அப்பெண்மணியிடம், அம்மா, கவலையை விடுங்கள். ஸ்வர்ணஸ்தலாவில் நகை வாங்குங்கள். உடனே உங்கள் மகள் திருமணம் நடைபெறும். அவ்வளவு ராசியான கடை என்கிறாள். அப்பொழுது அங்கு தன் கணவனுடன் வரும் மற்றொரு பெண், அட, நம்புங்கள், உண்மை. இவர்கள் சொன்னபடி ஸ்வர்ணஸ்தலாவில் நகை வாங்கினோம். ஒரே வாரத்தில் என் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணமும் முடிந்துவிட்டது. கைராசியான கடை என்கிறாள். அந்த தேவதை பெண் புன்னகையுடன், திருமணத்திற்காக நகை வாங்க நகை கடைக்கு செல்வார்கள். ஆனால் ஸ்வர்ணஸ்தலாவில் மட்டுமே நகை வாங்கினாலே உங்கள் விருப்பப்படி உடனே திருமணம் கூடி வரும் என்று கூற, அப்ப நாங்களும் நேரே ஸ்வர்ணஸ்தலாவுக்கு செல்கிறோம் என தாயும் மகளும் மகிழ்ச்சியுடன் செல்கின்றனர். சுமார் 40 வினாடிகள் ஓடக்கூடிய விளம்பரம் அது. ஆனால் அது ஓடி முடித்த பின்பும் கூட பரிஷித்தால் சட்டென நிகழ்காலத்துக்கு மீண்டு வர முடியவில்லை. அருமையான விளம்பரம்தான் அது. கண்களை மட்டுமல்லாது மனதையும் வசீகரிக்கும் விளம்பரம்தான். ஆனால் பரிஷித்தின் திகைப்பிற்கும் பிரமிப்புக்கும் காரணம் விளம்பரமா? இல்லை என்றது அவன் மனம். தன் பரவசத்தின் காரணம் அதில் நடித்த பெண்ணே என்று உணர்ந்த அவன் பிரமித்தவனாய் செயல் இழந்து போனான். முழுதாய் 2 வாரங்கள் கடந்தும் கூட பரிஷித்தினால் அப்பெண் தன் மீது ஏற்படுத்திய தாக்கத்தை சற்றும் குறைக்க முடியவில்லை. சரியாகிவிடும் என்று தன் வேலையை தொடர்ந்தாலும் கூட அழையா விருந்தாளியாய் அவளின் நினைவுகள், அந்த அழகிய கருவிழிகள், மின்னும் பூ முகத்தையும் ரோஜா இதழ் சிரிப்பையும் இதற்கு முன் எங்கோ எப்போதோ பார்த்த நினைவு அவனுள் பல முறை எழும். தொலைக்காட்சியில் அவ்விளம்பரம் வந்தாலே பரிஷித் தன்னை மறந்து அவ்விளம்பரத்தை ஆர்வத்தோடு பார்த்திருப்பான். மனம் ரக்கை கட்டி ஆகாயத்தில் பறப்பதை போலிருக்கும். வெளிவந்த சில நாட்களிலேயே அந்த விளம்பரத்திற்கு நல்ல வரவேற்பு. அவனது அம்மா ஆனந்தி விளம்பரத்தை கவனித்துவிட்டு, எவ்வளவு அழகாய் இருக்கிறாள் இந்த மாடல் என்றபோது தானாய் அவன் முகம் மலர்ந்தது. இவ்வளவு ஆனந்தம் தான் பெற்ற வெற்றிகளுக்காக தன்னை தாய் பாராட்டிய போது கூட அவனுக்கு வந்ததில்லை. அவளை மறக்க முயன்ற முடியாமல் தடுமாறிய சமயத்தில் முக்கியமான பிசினஸ் டீலிங்கிற்காக மும்பை செல்ல வேண்டி வர அப்பாடாவென்று கிளம்பிவிட்டான் பரிஷித். சில நாட்கள் இழுத்தாலும் டீலிங் நல்லபடியாக முடிய மேலும் சில தினங்கள் தங்கியிருந்து தன் நண்பர்கள் உறவினர்களை சந்தித்துவிட்டு நிதானமாய் திரும்பி வந்தவன் மனதில் திரையில் கண்ட அப்பெண்ணின் முகத்தை தனது மனத்திரையில் இருந்து அழிப்பது லேசில் முடியாதென்கிற தெளிவு வந்திருந்தது. ஊருக்கு வந்த 2ஆம் நாளே அசோக்கை சந்திக்கலாம் என கிளம்பி கொண்டிருந்தவன் அவனே தன் வீடு தேடி வரவும் உற்சாகத்தோடு வரவேற்றான். டே நண்பா, நன்றாக கேட்டுக்கொள். ஆன்டி, அங்கிள், நீங்களும் தான். நாளை மறுநாள் என் பேரண்டின் வெட்டிங் ஆனிவர்சரி. வீட்டில் பார்ட்டி. கட்டாயம் ஈவினிங் வர வேண்டும் என அழைப்பு விடுத்தான். ஆனந்தி, விஜய் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாள். அசோக் அண்ணா, ஆனால் அன்று நானும் அங்கிளும் டெல்லியில் இருப்போம். ரிலேட்டிவ் மேரேஜ். நான் நாளை நேரிலேயே வந்து விஜயிடம் சொல்லிவிடுகிறேன் என்றார். ரிலேட்டிவ்ஸ் மேரேஜ் என்றால் தவிர்க்க முடியாதுதான் ஆன்டி. பரிஷித், நீ எப்படி? நீயும் டில்லி போகிறாயா?
ம்ஹும் என்ற தலையசைத்து மறுத்தான் பரிஷித். நான் போகவில்லையடா. அம்மா அப்பா மட்டும்தான். பட் என்னாலும் ஈவினிங் பார்ட்டிக்கு வர முடியாதுடா. முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்கிறது. பட் வெட்டிங் டே அன்று காலை கண்டிப்பாக ஆன்ட்டி அங்கிளை பார்க்க வருவேன். வந்து விஷ் பண்ணிவிட்டு பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு தான் கிளம்புவேன் என்றான். அவனது பிஸி ஷெட்யூல் புரிந்த அசோக்கும் அதை தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. வெகு நாட்களுக்கு பின் ஃப்ரீயாக கிடைத்த நேரத்தை பயன்படுத்தி பழைய நாட்கள், கல்லூரி கலாட்டா என இருவரும் நன்றாக பேசி தீர்த்தனர். ஆனந்தி வந்து உணவருந்த அழைக்க உணவின் போதும் அரட்டை நீண்டது. அப்போது பேச்சு வாக்கில் விளம்பரம் பற்றி அசோக்கிடம் ஆனந்தி தன் பாராட்டை தெரிவிக்க, அசோக்கும் அந்த விளம்பரத்திற்கு பப்ளிக்கிடமிருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் ஆன்ட்டி என்றான் மகிழ்ச்சியோடு. தட்டில் இருந்து கவலத்துடன் உயர்ந்த பரிஷத்தின் கை ஒரு கணம் அப்படியே நின்று மீண்டும் தட்டிலேயே சாதத்தை போட்டுவிட்டு உணவை அலைந்தது. முகம் மென்மையுற தொண்டையை சற்று சிறுமியபடி, ஆமாம் அசோக், அன்றே நான் சொன்னது போல் விளம்பரம் மக்களிடையே ரொம்ப பாப்புலர் ஆகிவிட்டது. அந்த மாடலும் அவர்கள் எக்ஸ்பிரஷன்ஸும் அமேசிங் என தணிந்த குரலில் கூறியவன் தொடர்ந்து, என் தொழில் நண்பர் ஒருத்தர் அவரது காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி விளம்பரத்திற்கு அப்பெண்ணை மாடலிங் செய்ய அழைக்கலாமா என கேட்டார் என இல்லாத நண்பர் கேட்காத கேள்வியை கேட்டதாக கூறி அவளை பற்றிய டீட்டெயில்ஸை அசோக்கிடம் போட்டு வாங்கினான். நல்ல வேளை, அவன் உள்ளூர பயந்தது போல், எனக்கு தெரியாமல் யாருடா உன்னோட அந்த காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி ஃப்ரெண்ட் என அசோக் யோசிக்கவில்லை. மாறாக, வேறு மாடலை தேட சொல்லுடா என்ற உடனே பதில் வர ஆச்சரியத்துடன் நண்பனை பார்த்தான் பரிஷித். அசோக் தொடர்ந்து, இவளிடம் போய் கேட்டால் அவ்வளவுதான் என விழிகளை உருட்டினான். அதிகரித்த ஆச்சரியத்தோடு புருவத்தை உயர்த்தினான் பரிஷித். அவனது ஆச்சரியத்தை பார்த்த அசோக் தன் நெற்றியில் லேசாக தட்டி கொண்டான். சாரிடா, உனக்கு தெரியாதில்லையா? உன்னிடம் விபரமாக சொல்லாதது என் தவறுதான். கிடைத்த நேரத்தில் பேச நிறைய விஷயங்கள் இருக்கவே இதை பற்றி சொல்லாமல் விட்டுவிட்டேன் போல. பரிஷித், அவளை யாரென்று நினைத்தாய்? நீ நினைப்பது போல் மாடல் இல்லை, என்னோட பிசினஸ் பார்ட்னர்டா. அது மட்டுமல்ல, ஜுவல் டிசைனரும் கூட. விளம்பரத்தில் நீ பார்த்தது அனைத்தும் அவளது டிசைன்ஸ் தான். சற்றே வியப்புடன் புருவம் சுருக்கியவன் சட்டென விழி மலர, தொழிலில் சரி பாதி பங்குதாரர் என்றால் பெயர் கூட ஏதோ சௌமித வர்ஷினி என்பாயே என உற்சாகத்தோடு ஆமோதித்தான் அசோக். உனக்கு நினைவிருக்கிறதே பரிஷித், தொழில் தொடங்கும் போது உன்னிடம் சொன்னது. பெயர் வரை ஞாபகம் வைத்திருக்கிறாயே, வெரி குட். ஆனால் உன் சக்சஸுக்கு காரணமே இந்த ஞாபக சக்தி தானே என பாராட்டியவன் தொடர்ந்து, அந்த விளம்பரத்தில் நடிக்க வேண்டிய மாடல் கடைசி நேரத்தில் வர முடியாத நிலையில் மாட்டிக்கொண்டார்கள். இங்கோ ஷூட்டிங்கை கேன்சல் செய்ய முடியாத நிலை. ஆர்ட் டைரக்டர் சட்டென்று சௌமியை பார்த்து, நீங்களே செய்யுங்கள் மேடம் என்று கூற, அவளோ முடியவே முடியாது, இன்னொரு நாள் அதே மாடலையோ அல்லது வேறு மாடலையோ வைத்து ஷூட் செய்து கொள்ளலாம் என்று விட்டாள். அந்த கேரக்டரில் சௌமியை வைத்து பார்த்த டைரக்டருக்கு விட மனமில்லை. எப்படியோ கெஞ்சி கூத்தாடி ரொம்பவும் சிரமப்பட்டு அவளை சம்மதிக்க வைத்தோம். அவள் தன் அப்பாவை பார்க்க திடீரென ஊருக்கு கிளம்ப நேர்ந்ததால் ப்ரிவ்யூ ஷோவிற்கு அவளால் வர முடியவில்லை. பரிஷித் மீண்டும் விளம்பரம் என பேச்செடுத்தால் அவ்வளவுதான். கோப பார்வையாலேயே என்னை சுட்டு பொசுக்கி விடுவாள். அவளுக்கு கோபம் வந்துவிட்டால் அவ்வளவுதான், லேசில் சமாதானப்படுத்தவே முடியாது என போலியாக பெருமூச்சு விட்டான் அசோக். பரிஷத்திற்கு சிரிப்பு வந்தது. தனது பாவனையில் விழுந்து விழுந்து சற்று அதிகமாகவே சிரித்த நண்பனை வியப்புடன் பார்த்தான் அசோக். அவன் பார்வையில் சட்டென தன்னை சுதாரித்து கொண்ட பரிஷித் சிரித்த முகமாகவே, அந்த பெண்ணிடம் உனக்கு ரொம்ப பயம் போல, இரு இரு, ராகினியிடம் வத்தி வைக்கிறேன் என்றான் விளையாட்டாக. அசோக்கும் சிரித்தபடி, டேய் சும்மாருடா, நானும் சௌமியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் என்பது என் ராகினிக்கு நன்றாகவே தெரியும் என்றான். சௌமித வர்ஷினி என உள்ளுக்குள் உச்சரித்து பார்த்தான் பரிஷித். அசோக் மூலம் ஏற்கனவே அறிந்த பெயர்தான், ஆனால் இப்போது புது அர்த்தத்துடன் ஒலிப்பது போல் பட்டது அவனுக்கு. அசோக்கின் சித்தி பெண்ணின் தோழி அவள். தற்செயலாய் நிகழ்ந்த அறிமுகம். இருவருக்கும் ஐடியா ஒத்துவர பிஸ்னஸ் ஆரம்பிக்க போவதாக அசோக் கூறியிருந்தான். அந்த சௌமிதாவா இவள்? சௌமித வர்ஷினி, அருமையான பெயர் என எண்ணிக்கொண்டவனுக்கு நாளை மறுநாள் மாலை பார்ட்டிக்கு அவளும் வருவாள் என அறிந்து கொள்ளும் ஆவல் எழுந்தது.
தன் ஆவலை வெளிக்காட்டாமல் அடக்கியவன் அஸ்வாரஸ்யம் போல, அப்படியென்றால் பார்ட்டிக்கு அவர்களையும் இன்வைட் செய்திருப்பாயேடா என்றான் சிரத்தையற்று. இனிமேல் தான் அழைக்க வேண்டும். அம்மா ஏற்கனவே போனில் அழைத்து விட்டார்கள். கண்டிப்பாக வருவதாக கூறியிருக்கிறாள். தேவையான பதில் கிடைத்து விடவும் அவளை பற்றிய பேச்சில் ஆர்வம் இல்லாதவனைப் போல, சரி அந்த பேச்சை விடுடா. சென்னையில் படிக்கும் உன் தம்பி விவேக்கின் காலேஜ் படிப்பு எப்படி போகிறதாம்? ஹாஸ்டல் ஓகே தானே என பேச்சை திசை திருப்பிய பரிஷித்தின் மனம் உள்ளூர நாளை மறுநாள் மாலை நடக்கவிருந்த முக்கியமான மீட்டிங்கை கேன்சல் செய்து அசோக் வீட்டு பார்ட்டியை உறுதி செய்தது. வா வா பரிஷித், எப்படி இருக்கிறாய்? லண்டனில் இருந்து வந்ததும் ஒரு முறை வீட்டில் தலையை காட்டிவிட்டு ஓடிவிட்டாய். பிறகு வீட்டு பக்கமே வரவில்லை. இன்றாவது வந்தாயே, ரொம்ப சந்தோஷம் என உற்சாகமாய் வரவேற்றார் அசோக்கின் தந்தை. பெரிய பிசினஸ் மேன் ஆகிவிட்டால் ஆன்டியை மறந்து விடுவதா பரிஷித் என உரிமையோடு கோபித்தார் விஜயா. மரியாதையோடு சிரித்தான் பரிஷித். வேலையெல்லாம் ரொட்டீனுக்கு வந்து விட்டது அங்கிள். இனி உங்களை எல்லாம் பார்க்க அடிக்கடி வருவேன் என்றபடி பரிசை அவர்களிடம் நீட்டி தன் வாழ்த்துக்களை தெரிவித்தான். அவன் வந்ததில் அசோக்கிற்கு ஏக மகிழ்ச்சி. வீட்டு கார்டனில் தான் பார்ட்டி நடைபெற்றது. பார்ட்டிக்கு வந்திருந்தவர்களில் பெரும்பாலோர் பரிஷத்திற்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள். எனவே அவர்களிடம் புன்சிரிப்போடு பேசிக் கொண்டிருந்த பரிஷத்தின் விழிகள் அவ்வப்போது தன் மனதை கொள்ளை கொண்டவள் வந்து விட்டாளா என கவனித்து கொண்டேதான் இருந்தது. சட்டென பரிஷித் பரவசமானான். தோ வந்தே விட்டாள். ஆம், அவனது சௌமிதா. சௌமி அதோ வருகிறாளே. அசோக் அவளை வரவேற்பதையும் பதிலுக்கு சிரித்தவாறு கலகலவென அவனோடு பேசியபடி தன்னையும் தாண்டி சென்று அசோக்கின் பெற்றோரிடம் பரிசை தந்துவிட்டு அவர்களோடு பேசி சிரிக்கும் அவளையே பரிஷித் பார்க்காதது போல பார்த்து கொண்டிருந்தான். சில்வர் கிரே கலர் டிசைனர் சல்வார் அவளது சிக் என்ற மேனியில் அற்புதமாக பொருந்தி இருந்தது. அதில் பதிக்கப்பட்டிருந்த ஸ்வரோஸ்கி ஸ்டோன்ஸுக்கு இணையாக அவளது கருவிழிகளும் ஜொலிக்கும் அழகை பரிஷித் பெரும் வியப்புடன் பார்த்திருந்தான். விரித்து விடப்பட்ட ஃப்ரீ ஹேர் அடர்த்தியும் மென்மையுமாய் தோளை தழுவி நிற்க மைல்டு மேக்கப்பில் இருந்தவளை பார்த்தவனுக்குள் மனதினுள் உற்சாகம் குமிழியிட்டது. மடையன் அசோக் அவளை இன்ட்ரடியூஸ் செய்வானா மாட்டானா, அல்லது நாமே போயாவது இன்ட்ரடியூஸ் பண்ணி கொள்ள வேண்டியதுதானா என முடிவெடுத்த கணம் தெரிந்தவர் ஹாய் பரிஷித் என வர வேறு வழியில்லாமல் அவரோடு பேசத் துவங்கினான் பரிஷித். பேசியபடியே பார்வையால் அவளை தேடியவன் விழிகளுக்கு அவள் தென்படவே இல்லை. எங்கு போனாள் என சுற்றி சுழன்ற விழிகள் ஒரு குத்துச்செடியின் பக்கம் நின்றபடி ராகினியுடன் கலகலத்து கொண்டிருந்தவளை கண்டு கொண்டன. அன்று முழு பௌர்ணமி வேறு. சற்று தூர இருந்த அந்த குத்துச்செடி பார்ட்டியின் மின் வெளிச்சத்தின் எல்லைக்கு அப்பால் இருந்ததால் நிலவு பாலாய் பொழிந்து சௌமியை அபிஷேகிப்பது போல் பட்டது பரிஷித்திற்கு. ரசனையுடன் பார்த்து கொண்டிருந்தவன் சரிதான், ராகினியிடம் போய் பேசினால் ஆயிற்று, அவளை அறிமுகம் செய்து வைத்து விடுவாளோ என்றெண்ணியபடி பேசி கொண்டிருந்த நண்பர்களின் கவனத்தினை ஈர்க்காத வகையில் மெல்ல நழுவினான். தன்னை நினைத்து அவனுக்கே சிரிப்பாயிருந்தது. அவனது அறிமுகத்திற்காக பல பெரும் புள்ளிகள் காத்து கிடக்க அவனோ பேசி பழகி அறிந்திருக்காத இப்பெண்ணின் அறிமுகத்திற்காக தவியாய் தவிக்கிறானே. இளம் புன்னகையோடு அவர்களை நோக்கி 2 எட்டு எடுத்து வைத்திருப்பான். அதற்குள் அசோக் இருவரையும் அழைத்து கொண்டு அவனை நோக்கி வரவும் பரிஷித் நின்றான். அருகில் வந்ததும் ஏதோ பேச வாயெடுத்த அசோக் ராகினி தாண்டி கொண்டு செல்ல முயலவும் வியப்புடன் கைப்பிடித்து நிறுத்தினான். ஏய் ராகினி, பரிஷித்தை கண்டும் காணாதது போல போகிறாயே, என்ன இது? பரிஷித்தா? அப்படி யாரையும் எனக்கு தெரியாதே என்றாள் ராகினி அலட்டி கொள்ளாமல். புரியாமல் புருவம் சுருக்கியவன் சட்டென நினைவு வந்தவனாக, டே பரிஷித், ராகினி உன்மேல் கோபமாக இருக்கிறாளாம் என விளக்கினான் சிரிப்பை அடக்கியபடி. வியப்புடன் ராகினியை பார்த்தான் பரிஷித். உனக்கு கால் செய்து பேசினேனே என கேட்கவும் அவனை சுட சுட பார்த்தாள் ராகினி. என்னது, போன வாரம் போன் செய்தாயா? சரிதான், அதற்கு பின் நடந்ததெல்லாம் வசதியாய் மறந்துவிட்டது, அப்படித்தானே? நேற்று நானும் அசோக்கும் உன்னை பார்க்க வந்திருந்தோம். நீ வீட்டில் இல்லை. 1/2 மணி நேரம் காத்திருந்தோமாக்கும். பிறகுதான் கிளம்பினோம். விஷயம் தெரிந்த பின் பரிஷித், நீ நேரில் வந்திருக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு போனாவது செய்தாயா எனக்கு?
எங்களையெல்லாம் விட பிசினஸ் முக்கியமாகி விட்டதா உனக்கு என பிலு பிலுவென சண்டையிட்டாள் ராகினி. அவளை சமாதானம் செய்ய முயன்ற பரிஷித்திடம், வேண்டாம், உன் சமாதானம் என்னிடம் பேசாதே என்றாள் ராகினி கோபத்தை விடாமல். நன்றாக வேண்டுமடா உனக்கு என நண்பனின் நிலையை ரசித்து சிரித்தான் அசோக். வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு அப்பாவியாய் கை விரித்தான் பரிஷித். அச்சோ ராகினி, உன்னை விடவா எனக்கு பிசினஸ் முக்கியம்? விஷயம் தெரிந்ததும் நான் உன்னை பார்க்க வரலாம் என்றிருந்தேன். இவனுக்கு கூட போன் செய்து வாடா என்று அழைத்தேன் என இழுத்தவன் முகத்தில் குறும்பு வழிய, இந்த அசோக் பயல்தான், ஏண்டா டயத்தை வேஸ்ட் செய்கிறாய்? இப்ப போனால் 1 மணி நேரம் அவளிடம் சண்டையிட வேண்டும். அதைவிட உருப்படியான வேலையாக உன் ஷூ பாலிஷ் 2 நாட்களாக காணோம் என்றாயே, அதையாவது தேடு என்றான் என சாதுவாக கூறவும் ராகினி முகத்தில் நெருப்பு பொறி பறக்க அதை கண்ட அசோக் பரிஷத்தை முறைத்தான். ஏண்டா இந்த கொலைவெறி? நான் எப்படா அப்படி சொன்னேன் என்ற அசோக்கை ராகினி முறைக்க இப்போது பரிஷித் ரசித்து சிரித்தான். என்னை பார்க்க வருவதை விட ஷூ ஷூ பாலிஷ் தேடுவது உருப்படியான காரியமா என ராகினி பொரிய, ஏய், நான் அப்படி சொல்லவே இல்லை, நம்புமா என கெஞ்சிக் கொண்டிருந்த அசோக் சட்டென ராகினி சிரிக்க அப்பாடா என தானும் சிரித்தான். அதுவரை எதுவும் பேசாமல் நடப்பவற்றை இளம் முறுவலுடன் வேடிக்கை பார்த்திருந்த சௌமித வர்ஷினி, டே அசோக், பார்டா ராகினி கோபம் போயே போச் என முகம் மலர்ந்து விகசிக்க வாய்விட்டு சிரித்த பரிஷித்தை வியப்புடன் அண்ணாந்து பார்த்தாள். சௌமிதாவிற்கு தன்னை நினைத்தே ஆச்சரியமாக இருந்தது. பரிஷித்தை சந்தித்து 4 நாட்களாக இருக்குமா? அதற்குள்ளாக எவ்வளவு நல்ல நண்பனாகிவிட்டான். பொதுவாக சௌமிதா எல்லோரிடமும் கலகலப்பாக பேசி பழகினாலும் நெருங்கிய நட்பு வட்டம் ஒன்று வரும்போது ரொம்பவும் செலக்டிவாக இருப்பாள். ஆனால் பரிஷித் தானாக புன்னகையில் முகம் மலர்ந்தது சௌமிக்கு. அசோக்கின் நண்பன் என்பதாலோ, அசோக்கின் பேச்சில் அவனை பற்றி சிறிது அறிந்திருந்ததாலோ, அல்லது அன்று ராகினியோடு அவள் பேசிய போது அதில் தெரிந்த கண்ணியமும் சகஜமுமான நட்போ, ஏதோ ஒன்று அவன் மீது ஒரு மரியாதையை ஏற்படுத்தி இருந்தது அவளுக்கு. எனவேதான் அன்று அசோக் பரிஷத்தை முறைப்படி அறிமுகம் செய்து வைத்தபோது அதை ஆவலாகவே எதிர்கொண்டாள். ஹலோ என இன்முகத்தோடு பரிஷித் கை நீட்ட அவளும் சகஜமாக ஹலோ என புன்னகைத்தபடி, உங்களை பற்றி அசோக் அடிக்கடி பேசுவான் என்றபடி கை நீட்டினாள். மிகவும் இதமாக அவளது கை பற்றி லேசாக குலுக்கியவன், ஆனால் உங்களை பற்றி இந்த ராஸ்கல் என்னிடம் எதுவுமே கூறவில்லை சௌமிதா. உங்களது விளம்பரம் பார்த்தேன், ரொம்பவே அருமை. மன்னர் காலத்தின் ராஜகுமாரி போல இருந்தீர்கள் என பாராட்டினான் பரிஷித். அதற்குள் யாரோ அசோக்கை அழைக்க, பேசி கொண்டிருங்கள் என அசோக் ராகினியோடு அகன்றான். புன்னகை முகத்தோடவே, உங்கள் பாராட்டை எனக்கு மேக்கப் போட்டுவிட்ட மேக்கப் மேனிடம் மறக்காமல் தெரிவித்து விடுகிறேன் என்றவள் நிமிர்ந்து அவனை நேராக பார்த்தாள். அந்த பார்வையில் போதும், அழகை பற்றிய பேச்சு என்ற அர்த்தம் தொனிப்பதை கவனித்த பரிஷித்தின் முகத்தில் புன்னகை மேலும் மலர வியப்பும் அதில் கலந்தது. அவளது அழகை பாராட்டினால் கர்வமோ மகிழ்ச்சியோ ஒரு இதமோ எதுவுமே இல்லாமல் இயல்பாய் அந்த பாராட்டு ஒப்பனைக்காரருக்கு சொந்தம் என்கிறாளே, புகழாரத்திற்கு மயங்காத பெண். ஆச்சரியம்தான். அவளது பார்வையை தயங்காமல் எதிர்கொண்டவன், நான் சம்பிரதாயத்திற்கோ உங்களை குளிர்விக்கவோ அப்படி சொல்லவில்லை சௌமிதா. இயல்பான பாராட்டு, 100% மட்டுமேயான பாராட்டு என முறுவலித்தவன் தொடர்ந்து, அது மட்டுமல்ல, விளம்பரத்தில் நீங்கள் அணிந்திருந்த நகைகள் யாவும் உங்களது சொந்த டிசைன்களாமே அசோக் சொன்னான். அந்த டிசைன்ஸிற்கு இப்ப ஏக டிமாண்டாமே என்றான். தன் திறமை பாராட்டப்பட்டதில் தன்னை மீறி அவள் முகம் மலர்ந்தது. இப்படி அழகும் அறிவுமாய் ஒரு பெண்ணா என்ற என் அம்மாவிற்கு ஒரே ஆச்சரியம் என பரிஷித் விடாமல் கூறவும் சிரிப்பு தன்னை மீறி வந்தது சௌமிதாவுக்கு. போதும் போதும் உங்கள் புகழாரம், தோ எனக்கு குளிர் எடுத்து குளிர் ஜுரத்தோடு தும்மலும் வந்துவிட்டது. ஹச் என தும்முவது போல் நடிக்க பரிஷித்தும், 1%க்கே குளிர் ஜுரமா என கேட்டு சிரிக்கவும் தானும் சிரித்தபடி லேசாய் பார்வையை தாழ்த்திய சௌமி கை குலுக்குவதற்காக நீட்டிய தன் கரம் இன்னும் அவன் பிடியிலேயே இருப்பதைக் கண்டு திகைத்தாள். பரிஷித்தும் அப்போதுதான் அதை உணர்ந்தவன் சாரி என்றபடி விடுவித்தான். அதற்குள் அசோக் அவர்களை உணவருந்த அழைக்கவே
சென்று அவரவர் விருப்பப்பட்டதை தேர்ந்தெடுத்து கொண்டு நால்வரும் அரட்டை அடித்தபடி சாப்பிட்டனர். பிறகும் நேரம் போவது தெரியாமல் பேசிக் கொண்டிருந்துவிட்டு தற்செயலாய் டைமை கவனித்தவள் அசோக்கிடமும் அவன் பெற்றோரிடமும் விடை பெற்று கொண்டு கிளம்பும்போது கார் வரையிலும் வந்த பரிஷித் அவள் ஏறி அமர்ந்ததும் தானே கதவை சாத்தியவன் குனிந்து பை சொன்னதும் டேக் கேர் சௌமி என்ற போதும் சௌமிக்கு மிகவும் இதமாக இருந்தது. ஆனால் மறுநாளே அவனை மீண்டும் சந்திப்போம் என்று அவள் கனவிலும் கருதவில்லை. தன் பெற்றோரோடு ஒரு வாரம் சொந்த ஊருக்கு அசோக் செல்வதாக இருந்ததால் அவர்களை வழி அனுப்ப அன்று மாலை அவன் வீட்டுக்கு சென்று சௌமி அங்கு ஏற்கனவே வந்து பேக்கிங்கில் உதவியாயிருந்த பரிஷித்தை கண்டு வியப்படைந்தாள். உங்களை பார்ப்பதே ரொம்ப கஷ்டம் என்பான் அசோக். நீங்கள் என்னவென்றால் இங்கே ஹாயாக மூட்டை கட்டி கொண்டிருக்கிறீர்கள் என அவள் ஆச்சரியமாக கேட்கவும் சிரித்தான் பரிஷித். அதெல்லாம் ஒன்றுமில்லை சௌமி, இந்தியா வந்ததும் ஹெவி ஒர்க் லோடில் இவனை ஒரு 10 நாட்கள் பார்க்கவில்லை, அவ்வளவுதான். இப்ப நான் ஃப்ரீதான். அங்கிள் ஆன்ட்டியை வேறு இன்னும் ஒரு வாரம் பார்க்க முடியாது. அதான் ஈவினிங் ஃபேக்டரியில் இருந்து நேரே இங்கு வந்துவிட்டேன். அசோக்கின் தாயாரும் அதை முழு மனதோடு ஆமோதித்தார். ஆமாம் சௌமி, இவன் லண்டன் போவதற்கு முன் நினைத்தால் இங்கு வந்து விடுவான். இதுவும் அவனுக்கு சொந்த வீடு போலத்தான் என்று முறுவலித்தார். சௌமியும் இயல்பாக உதவி செய்ய நேரம் கலகலப்பாக கழிந்தது. அவர்களை அனுப்பிவிட்டு பரிஷித்திடமும் விடை பெற்று கொண்டு தனது அபார்ட்மெண்டிற்கு வந்த சௌமி அலுப்பு தீர நன்றாக குளித்துவிட்டு சூடான காஃபியை அருந்தும்போது அவளது செல்போன் அழகாய் சிடுங்கியது. எடுத்து பார்த்தால் பரிஷித்தான். அவள் பத்திரமாக வந்து சேர்ந்தாளா என அறிந்து கொள்ள செய்திருந்தான். முன்தினம் பார்ட்டி முடிந்து வந்ததும் அசோக் போன் செய்து விசாரித்தது அவளுக்கு நினைவு வந்தது. ஆனால் அசோக் அவளுக்கு போன் செய்து அவள் பத்திரமாய் போய் சேர்ந்ததை உறுதிப்படுத்தி கொள்வதை கவனிக்காதவள் போல கவனித்துவிட்டு பிறகுதான் பரிஷித் தன் வீட்டுக்கு கிளம்பினான் என்பது அசோக்குக்கும் சௌமிக்குமே தெரியாத விஷயம். எனவே அசோக்கை போலவே அக்கறையுடன் விசாரித்த பரிஷித்திடம் நல்ல நட்புணர்வே தோன்றியது சௌமிக்கு. மேலும் சில நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்து விட்டு செல்லை ஆஃப் செய்த போது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் காலையிலேயே மீட் பண்ணலாம் என்று அவர்களிடையே முடிவாகி இருந்தது. அந்த ஞாயிற்றுக்கிழமை கழிந்த விதம் சௌமிக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது. பரிஷித்திடம் இருந்த விஷய ஞானமும் நகைச்சுவை ஊடுருவிய பேச்சும் சௌமிக்கு நேரம் போனதே தெரியவில்லை. அதுவும் ஹோட்டலில் உணவுக்கு ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்த நேரத்தில் பேச்சு வாக்கில் பக்கத்து டேபிள் பெண்மணி அணிந்திருந்த நகை டிசைனை சுட்டி காட்டி அதில் சில மாறுதல்களை பரிஷித் பேச்சு போக்காய் கூற அதை கவனத்துடன் கேட்ட சௌமி சட்டென்று தன் கை பையில் இருந்து பேப்பர் பென்சில் எடுத்து அவன் சொன்னதை வரைந்து பார்த்தவள் பரிஷித்தை பிரமிப்புடன் பார்த்தாள். வாவ், அமேசிங் பரிஷித், நீங்கள் இப்ப சொன்ன இந்த 7 டிசைன்ஸும் எவ்வளவு அருமையான டிசைன்ஸ் தெரியுமா என்றாள் உவகையோடு. புன்னகையோடு லேசாக தலையசைத்தான் பரிஷித். உன் டிசைன்ஸ் முன்னாடி இது சாதாரணம் சௌமி. ஏதோ என் மனதில் பட்டதை சொல்ல அதை போய் பாராட்டுகிறாயே, இது உன் பெருந்தன்மையை தான் குறிக்கிறது என்றான் தணிந்த குரலில். நம்ப மாட்டாமல் அவனை பார்த்தாள் சௌமி. மீண்டும் கையில் இருந்த டிசைனை பார்த்தவள் உண்மையிலேயே அருமை பரிஷித், இதையே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ரூபி, சஃபயர், டைமண்ட் என செய்ய எப்படி தூக்கும் தெரியுமா என குதூகலத்துடன் திட்டமிட்டாள் அவள். முறுவலுடன் பேப்பரை உள்ளே வைத்துவிட்டு சாப்பிடு சௌமி என்றவன் அவளிடம் தன் குடும்பம் பற்றியும் தந்தையுடன் சேர்ந்து தொழிலை கவனிப்பது பற்றியும் விளக்கமாய் கூற சௌமியும் ஊரில் இருக்கும் தந்தை அத்தை பற்றியும் படிப்பை முடித்துவிட்டு அசோக்குடன் சேர்ந்து செய்யும் பிசினஸ் பற்றியும் அதற்கே நிறைய நேரம் ஒதுக்க வேண்டியிருப்பதால் மதுரையிலேயே தங்களுக்கு சொந்தமான அப்பார்ட்மெண்ட்டில் தங்கி இருப்பது பற்றியும் கூடவே தங்கியிருந்து வேலைக்கு செல்லும் 2 தோழிகள் பற்றியும் நிறைய சொன்னாள். மறுநாள் திங்கட்கிழமை அவன் தன் அலுவலகத்திற்கும் இவள் ஸ்வர்ணசலாவிற்கும் சென்றதால் சந்திக்க முடியாவிட்டாலும் கூட அன்று இரவு 8 மணிக்கெல்லாம் பரிஷித்திடமிருந்து கால் வந்துவிட்டது. 1 மணி நேரம் சுவாரஸ்யமாய் பேசி இருந்துவிட்டு போனை வைத்த சௌமிக்கு தன்னை நினைத்தே ஆச்சரியமாக இருந்தது. உன் நண்பனை காட்டு, உன்னை பற்றி சொல்கிறேன் என்பது போல அசோக்கின் நண்பன் என்பதால் பரிஷித்திடம் நட்புடன் பழக அவள் தயங்கவில்லை. ஆனாலும் இந்த 4 நாட்களுக்குள் எந்த அளவு ஓர் இனிய நண்பனாகிவிட்டான் பரிஷித்.
இதழில் புன்னகையோடவே நிம்மதியாக உறங்கிய சௌமி மறுநாளைய இரவு உறக்கமற்றதாக போகிறது என்பதை சற்றும் அறிந்தாளில்லை. சிரிப்பை அடக்க முடியவில்லை சௌமியினால். வெண்ணிற பற்கள் மின்னலாய் ஒளிர, அதற்கு போட்டியாய் அவளது துரு துரு விழிகளும் பளிச்சிட்டு மின்ன, நகைத்த சௌமியின் சிரிப்பின் வசீகரத்தில் தன்னை தொலைத்தவனாய் அமர்ந்திருந்த பரிஷித்தின் முகத்திலும் புன்னகைதான். சிரமப்பட்டு சிரிப்பை கட்டுக்குள் கொண்டு வந்த சௌமியின் மனம் புள்ளிமானாய் துள்ளி குதித்தது. அதன் காரணம் சற்று முன் பரிஷித் சொன்ன ஜோக் மட்டும்தானா, அல்லது அவனேவா? சட்டென தலையை குலுக்கி மனதை கடிவாளமிட்டு அடக்கினாள் சௌமி. அன்று தங்கள் நகைக்கடையில் பரிஷத்தை கண்டதுமே சௌமியின் மகனம் பூவாய் மலர்ந்து விட்டது. அவனது வரவில் அவளுக்கு இவ்வளவு உற்சாகமாவென்று அவளுக்கே திகைப்பாகத்தான் இருந்தது. கூடவே மூளையில் ஒரு ஓரத்தில் இது நல்லதற்கில்லை என்ற எச்சரிக்கை மணியும் ஒலிக்க தன்னை சமன்படுத்தியவளாய் அவனை வரவேற்றாள். அவன் தான் வந்த காரணத்தை சொல்லவும் தன் அறையோடு ஒட்டியிருந்த இன்னுமோர் அறைக்கு அவனை அழைத்து சென்றவள் பிரத்யேகமான வளையல் டிசைன்களை தானே அவனுக்கு காட்டினாள். இந்த டிசைன் ஓகேவா சௌமி? அல்லது இதை பாரேன், இது ரொம்பவும் நன்றாக இருக்கிறதே என்றபடி பரிஷித் கண்ணும் கருத்துமாய் ரொம்பவும் கவனமாய் வளையல்களை ஆராய்வதை புன்னகையோடு பார்த்தபடி உரிய பதில்களை கூறிய சௌமிக்கு உள்ளூர ஒரு நெருடல். யாருக்காக இவன் இப்படி விழுந்து விழுந்து செலக்ட் செய்கிறான் என்ற கேள்வி மனதினுள் விஸ்வரூபம் எடுக்க, யாருக்காக என்றால் உனக்கு என்ன வந்தது? மதுரையின் மிகப்பெரிய கோடீஸ்வரன், மதுரையிலும் சென்னையிலும் வெற்றிகரமாக பிஸ்னஸ் நடத்தும் பிஸ்னஸ்மேன், நமது வாடிக்கையாளர் என்கிற மகிழ்ச்சியே போதும். மற்றபடி அவன் யாருக்கு வாங்கினாலும் நமக்கு ஒன்றும் இல்லை என மூளை செய்த எச்சரிக்கையையும் மீறி அவள் மனதினுள் ஏனோ இன்னதென கூற முடியாத உறுத்தல் உறுத்தி கொண்டே இருந்தது. இந்த ஆன்டிக் கலெக்ஷன் ரொம்ப சூப்பர் சௌமி. அம்மாவின் டேஸ்டிற்கு இது ரொம்பவும் பிடிக்கும் என நினைக்கிறேன் என்ற பரிஷத்தின் குரல் அமுதமாய் அவள் செவிகளில் விழ இதயத்தை அழுத்திய கனம் சட்டென மறைந்துவிட பிரகாசமானாள் சௌமித வர்ஷினி. அம்மாவிற்கா? தன் தாயாருக்குத்தான் பரிஷித் வளையல் வாங்குகிறானா? இதை கூட யோசிக்காமல் முகம் தானாய் மலர பரிஷித்தை பார்த்தாள் சௌமி. தன் கையில் இருந்த வளையல்களை பார்த்தபடி, ஓகே சௌமி, இதற்கே பில் போட்டு விடலாம் என்ற பரிஷித்தை பார்த்து மனமாற சிரித்தாள் சௌமி. பிறகு தன் அலுவல் அறையில் அமர்ந்தபடி தனது டிசைன்ஸ் ஃபைலை அவனிடம் காட்டினாள். எல்லாமே அவன் கூறிய ஐடியாவின் அடிப்படையில் வரைந்தவைதான். பின்பு பேச்சு சரளமாக ஓட, சிறு ஜோக்குக்கெல்லாம் கூட சௌமி மனமாற சிரித்தாள். அவளது சிரிப்பை ஆர்வம் பொங்க புன்னகையோடு பார்த்திருந்தான் பரிஷித். இரவு மணி 11. எவ்வளவோ முயன்றும் உறக்கம் சற்றும் வராததால் அலுப்புடன் படுக்கையில் இருந்து எழுந்து வந்து பால்கனியில் நின்றாள் சௌமி. வானில் பிறை நிலவு பிரகாசித்து கொண்டிருந்தது. அந்த தேய்மதியின் எழில் அவளது முழுமதி முகத்தில் முறுவலை தோற்றுவித்தது. தூரத்தில் கோடாய் தெரிந்த வைகையும் அவளது பூ மேனியை இதமாய் வருடிய தென்றலும் வழக்கம் போலவே சௌமியின் மனதை சுண்டி இழுக்க உள்ளம் லயித்து நின்றிருந்தாள் அவள். அன்றைய காலை நிகழ்வுகளை அவளது மனம் தானாய் அசைப்போட அவளது மென் முறுவல் மேலும் விரிவடைந்தது. டிசைன்ஸ் பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது நுணுக்கமான சித்திர அமைப்பை நினைவூட்டும் இந்த டிசைன் கலெக்ஷன்ஸிற்கு ஸ்வர்ண சித்திரா என்று பெயரிடலாமே என பேச்சு வாக்கில் பரிஷித் கூற சௌமியின் விழிகள் பளிச்சிட்டது. வாவ், வெரி நைஸ் பரிஷித். ஸ்வர்ணஸ்தலாவின் பிரத்யேக வடிவமைப்பு ஸ்வர்ண சித்ரா கலெக்ஷன்ஸ் என விளம்பரப்படுத்தலாம். சூப்பர். நான் ஊரில் இருக்கும் அசோக்கிடம் இன்றே பேசுகிறேன் என்ற உற்சாகத்தோடு கூறியவள் அசோக்கிடம் மாலை வீட்டுக்கு வந்ததும் பேசியும் விட்டாள். அசோக் முழு மனதோடு உன் விருப்பம் சௌமி என்று விட்டான். உன் டேஸ்ட் எப்பவுமே அபாரம் சௌமி. அதிலும் பரிஷித்தின் ஐடியா என்றால் வெரி யூனிக் அண்ட் பியூட்டிஃபுல்லாகத்தான் இருக்கும். எனக்கும் ஓகே என்று ஒப்புதலும் கூறிவிட்டான். அசோக்கிடம் பேசிவிட்டு பரிஷத்திற்கு கால் செய்ய நினைத்த போது அவனே கால் செய்து, வளையல் அம்மாவுக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறதாம் சௌமி என்றான் மகிழ்ச்சியோடு. அதெல்லாம் இப்போது நினைவு வர தன்னுள் புன்னகைத்து கொண்டவளுக்கு தன் தாயாருக்கு அவன் பார்த்து பார்த்து வளையல் செலக்ட் செய்த காட்சி தானாய் மனதில் படமாய் ஓட சௌமியின் புன்னகை இன்னும் அதிகமாகியது. கூடவே தாயாருக்கு இப்படி பார்த்து பார்த்து ஆசையாய் தேர்ந்தெடுப்பவன்
நாளை தன் மனைவிக்கு எப்படி பார்த்து பார்த்து எடுப்பான் என்ற எண்ணம் இயல்பாய் வர, அவன் மனைவியாய் தன் முகம் தானாய் மனத்திரையில் மின்னி மறைய சட்டென்று அதிர்ந்தாள் சௌமி. கடவுளே, என்னதிது, இப்படியும் இருக்குமா என எண்ணும் போதே இதுவேதான் என இதயம் அடித்து சொல்ல, அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் கை கால் வெலவெலக்க சட்டென அருகே போடப்பட்டிருந்த மூங்கில் சேரில் தளர்ந்து போய் அமர்ந்தாள் சௌமி. அவள் பரிஷித்தை காதலிக்கிறாள். இது எப்படி சாத்தியமாயிற்று? அதுவும் அவனை சந்தித்த 5 நாட்களுக்குள்ளாக. அதிலும் முக்கியமாக அவளா சௌமிதாவா காதலிக்கிறாள்? கடவுளே! சௌமிக்கு அவனை முதலாக சந்தித்த தருணம் நினைவு வந்தது. அசோக் வீட்டு பார்ட்டியில் அந்த முழு நிலவொளியில் அவன் வாய்விட்டு நகைத்ததை தான் வியப்புடன் அண்ணாந்து பார்த்த அவ்வழகிய தருணம். அப்போதே அவன் தன் மனதில் புகுந்து விட்டான் என்பது இப்போது அவளுக்கு தெள்ளத் தெளிவாய் புரிந்தது. ஏதோ நினைவில் 2 நாட்களாக அவளுள் இந்த உறுத்தல் எழத்தான் செய்தது. ஆனால் அதை அதிகம் ஆராயாமல் அடியோடு ஒதுக்கி வைத்ததற்கு காரணம் இந்த காதல்தானா? அதை எதிர்நோக்கும் தைரியம் இல்லாமல் முன்னெச்சரிக்கையாய் அந்த விஷயத்தை இதயம் ஆராயாமல் விட்டிருக்கிறது. ஆனால் இப்போது பரிஷித்தின் மனைவி பற்றிய எண்ணத்தில் அவளது உள்ளம், அதன் ஆழத்தில் இருந்த உண்மை வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. சௌமியின் இதய துடிப்பு அதிகமாகியது. ஒரு புறம் பரிஷித்தை நேசிப்பதை எண்ணி ஆனந்தம் அடைந்தாலும், மறுபுறம் இந்த காதலினால் எழக்கூடிய சிக்கல்கள் அவளை ஏகமாய் மிரட்டி கலக்கவும், தூங்கவும் மறந்தவளாய் விடிய விடிய அப்படியே திகைப்பிலும் அதிர்ச்சியிலும் உறைந்து போய் சிலையாய் அமர்ந்திருந்தாள் சௌமிதவர்ஷினி. அலுவலகத்தில் பரிஷத்திற்கு இருப்பு கொள்ளவில்லை. இருக்காதா பின்ன? அவனுடைய சௌமியை பார்த்து நாட்கள் 3 கடந்து விட்டதே. 3 நாட்களுக்கு முன் தாயாரை அழைத்து கொண்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றிருந்த போது எதிர்பாராத விதமாக சௌமியை சந்தித்ததுதான். மீண்டும் சந்தித்து பேச துடித்து கொண்டிருந்தவனுக்கு வரிசையாய் அலுவலக வேலைகள். இன்று சற்று ஃப்ரீ ஆனதும் அவளை பார்த்துவிட மனம் துடித்தது அவனுக்கு. சௌமியோ ஸ்வர்ணஸ்தலாவில் இருப்பாள். இதற்கு மேல் பார்க்காமல் இருக்க முடியாது. என்ன செய்யலாம் என யோசித்தபடி செல்லை எடுத்தவன் அசோக்கிற்கு கால் செய்தான். மறுபுறம் அசோக்கின் உற்சாக குரல் ஆச்சரியத்துடன் ஒலித்தது. டேய் பரிஷித், என்னடா ஆச்சரியம்? இன்று மழை கொட்டோவென கொட்டப் போகிறது போ. சிரிப்பு வந்தது பரிஷத்திற்கு. அசோக்கும் சிரித்தபடியே, சரிடா, என்ன விஷயம் சொல் என கேட்டான். டேய், ஒரே போர்டா, எங்கேயாவது வெளியே போகலாமா? நானே வந்து உன்னை பிக்கப் செய்து கொள்கிறேன். நீ இப்போது ஃப்ரீயா என கேட்டான் ஆர்வமாக. அசோக்கை பார்க்கும் சாக்கில், அவனை பிக்கப் பண்ண போகும் சாக்கில் ஸ்வர்ணஸ்தலா சென்று சௌமியை பார்த்துவிடும் ஐடியா அவனுக்கு. அந்த பக்கமிருந்து வருத்தத்துடன் ஒலித்தது அசோக்கின் குரல். சாரிப்பா, வேண்டுமானால் ஈவினிங் பார்க்கலாம்டா. இன்று ரத்தன்லால் சேட்டோட ஜெம்ஸ் வாங்குவது சம்பந்தமான டீலிங் இருக்குடா. சௌமியும் மட்டம் போட்டு விட்டாள். என்னால் அசையக்கூட முடியாதுடா. சௌமி வரவில்லையா? என்னவாயிற்று? சட்டென மூண்ட கவலையுடன், சௌமிக்கு உடம்புக்கு என்னடா என அவசரமாய் கேட்டான் பரிஷித். அசோக்கிற்கு சந்தேகமாக ஒன்றும் தோன்றவில்லை போலும். அவனது கேள்வியை சகஜமாகவே ஏற்று, நோ, உடம்புக்கு ஒன்றும் இல்லையடா, என்னவோ கொஞ்சம் லேசியாக இருக்கிறது. 2 நாட்களுக்கு ரெஸ்ட் வேண்டும் என்று எல்லாவற்றையும் என் தலையில் கட்டிவிட்டு ஹாயாக வீட்டில் இருக்கிறாள் என புலம்பினான் அசோக். சிரிப்பை அடக்கியபடி மேலும் சற்று நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு செல்லை டிஸ்கனெக்ட் செய்து பரிஷத்திற்கு நேரே அவளது வீட்டிற்கே சென்று சந்தித்தால் என்ன என்ற எண்ணம் பலமாய் எழுந்தது. ஆனால் என்ன ரீசன் சொல்வது? இந்த பக்கம் வரவேண்டி இருந்தது. அப்படியே உன்னையும் பார்க்கலாம் என்று வந்தேன் என சொல்லலாமா என்று யோசித்தபடியே கிளம்பி சென்று சௌமியின் அப்பார்ட்மெண்ட் காலிங் பெல்லை அழுத்தினான் பரிஷித். கதவை திறந்த இளம்பெண் ஒருத்தி இவனை கண்டதும், நீங்கள் என இழுத்தாள். ஐ எம் பரிஷித், சௌமிஸ் ஃப்ரெண்ட் எனவும் முகம் தெளிய, ஓ பரிஷித், அசோக்கின் ஃப்ரெண்ட் அல்லவா நீங்கள்? உள்ளே வாருங்கள், உங்களை பற்றி சௌமி கூறியிருக்கிறாள் என்றபடி வரவேற்றாள். சோஃபாவை காட்டி, உட்காருங்கள், நான் சௌமியோட ஃப்ரெண்ட் அக்ஷயா. சௌமி இப்பதான் குளிக்கப் போனாள். ஆயில் பாத் வேற, கொஞ்சம் லேட்டாகும் என நினைக்கிறேன் என சகஜமாக பேசியபடியே ஒரு அறையினுள் சென்று மறைந்தாள். சௌமி, உன் ஃப்ரெண்ட் பரிஷித் வந்திருக்கிறார் என குளியலறை கதவு தட்டி அவள் கூறிய சொற்கள் பரிஷித்தின் செவிகளிலும் விழுந்தன.
வெளியே வந்து 10 மினிட்ஸில் வந்து விடுகிறாளாம் என்றவளிடம், ஒன்றும் அவசரமில்லை, நிதானமாகவே குளித்துவிட்டு வரட்டும், நான் வெயிட் செய்கிறேன் என்றான் பரீட்சித். சிரித்தபடி தலையசைத்துவிட்டு கிச்சனுக்கு சென்று காஃபியுடன் வந்தவள் கப்பை அவனிடம் நீட்டினாள். தேங்க்ஸ் என்றபடி எடுத்து கொண்டவன், மிஸ் அக்ஷயா, நீங்கள் வேலை பார்ப்பதாக சௌமி சொன்னாளே என கேட்டான். ஆமாம் மிஸ்டர் பரீட்சித், சௌமிக்காக நானும் இன்று லீவ் போட்டுவிட்டேன். இன்னொரு ஃப்ரெண்ட் சுஜிதா ஆஃபீஸ் போயிருக்கிறாள் என சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்தவள் காலி கப்பை வாங்கி கொண்டு உள்ளே சென்றவள் சற்று நேரத்தில் கையில் ஒரு மூங்கில் கூடையோடு வந்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.